ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்குமே ஈத் முபாரக். ரொம்ப சீக்கிரமாக இந்த இயர் நோம்பும் முடிஞ்சிருச்சு, ஈதும் முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்குமே நல்லபடியாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு எல்லாருமே எல்லாருக்காகவும் துவா செஞ்சுப்போம். அண்ட் இது வந்து 29th நோன்பு வந்து இஃப்தார் பார்ட்டி வந்து மாமா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வீட்டில். ஸோ அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எல்லாமே சர்வ் பண்ணுறது, ப்ரிப்பேர் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அன்றைக்கி ட்ரிங்க்குக்கு வந்து ரோஸ் மில்க் சர்பத், அப்புறம் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சர்வ் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் வந்து மெயின் டிஷ் வந்து எப்போவுமே போல் வடை, சம்சா, முத்தபா, அப்புறம் வந்து வாட்டர்மெலன் கட் பண்ணி வச்சுருந்தோம். அண்ட் நோம்பு கஞ்சி இதெல்லாம் வச்சு அல்ஹம்துலில்லாஹ் அங்கே வந்து நோம்பு திறந்துட்டு அப்புறம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் எல்லோரும் பேசிவிட்டு டீ காஃபி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பவே ஒரு 9:30 அப்படி ஆயிடுச்சு. வந்தோடனே மெஹந்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து ஈதுக்கு 2 days பிஃபோர் மெஹந்தி போட்டாச்சு. அதுவும் எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸு இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டேன். அண்ட் ஸ்டெயினுமே வந்து நெக்ஸ்ட் டே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து ஆர்கானிக் கோன் தான் வாங்கியிருந்தோம். இது டே ஆக ஆக ரொம்ப ஸ்டெயின் சூப்பராகவே இருந்தது. அண்ட் டே பிஃபோர் ஈத் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் வாங்க இருந்தது. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டே போய் ரொம்ப பேசிக்கான ஈதுக்கு தேவை வேண்டியது தான், கீயாக இருக்கட்டும், மில்க் அந்த மாதிரி வேண்டியதுனா வாங்க போயிட்டோம். ஸோ நானும் என் சிஸ்டரும் லாவும் தான் போயிருந்தோம். அண்ட் போயிட்டு வாங்கிட்டு வந்தோடனே கொஞ்சம் ரூம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளாங்கெட்ஸ், பெட்ஷீட்ஸ் எல்லாமே மாற்றிட்டேன். எப்போவுமே ஈதுக்கு முதல் நாள் வந்து பெட்ஷீட் நான் புதுசாக தான் நான் போடுவேன். ஸோ அந்த ஈதோட ஃபீல் வரணும்னு சொல்லிட்டு அண்ட் இவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா ஸ்வீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு திரும்பியும் அகைன் நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா ஹனாக்கு இந்த வாட்டி நிறைய ட்ரெஸ் ஈதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிடலாம். என்னோடய ட்ரெஸ்ஸு, ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து தொழுகைக்கு போகணும்ல. ஸோ அப்போ வந்து நம்ம ஹரிபரியாக கிளம்ப வேணாம்னு சொல்லிட்டு நைட்டே எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இதுதான் என்னோடய ஈத் ட்ரெஸ். அண்ட் அது முடிச்சதுக்கப்புறமா கீழே போய் கொஞ்சம் ஸ்வீட் ப்ரிப்பேர் பண்ணுறது அண்ட் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம சொன்ன மாதிரி நம்ம நெக்ஸ்ட் டே வந்து ஈத் இருக்கிறதுனால அந்த டைம் தொழுதுட்டு வந்து பண்ண முடியாது. ஸோ நைட்டே வந்து சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஈதுக்கு மத்தியானம் சாப்பாடு, ஃபிஷ் இதெல்லாமே வந்து முதல் நாளே பண்ணிட்டோம். நம்ம அங்கே ஈத் அப்போ நம்ம போகிறது வர்றது, ஸோ அந்த இடத்துல டைம் இருக்காது, நம்ம அப்படியே ஹரிபரியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் 1 day பிஃபோர் ஈதுக்கு முதல் நாளே பண்ணி முடிச்சாச்சு. காலையில் ஃபஜருக்கு நான் எந்திரிச்சு ஃபஜர் தொழுவும் போதே அந்த ஈதோட மார்னிங் எப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஹாப்பியாக இருந்திருக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ இந்த மாதிரி நேச்சரெலாம் ரசிச்சுட்டு எப்போவுமே இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம மற்ற நேரத்தில் போய் இதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஈத் அன்றைக்கி வந்து நம்ம உட்காந்து பார்க்குறது அண்ட் தொழுவது இதெல்லாமே கொஞ்சம் ஹாப்பியான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ ஃபஜருமே வந்து நான் தொழுதுட்டு டீ போட்டு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்னால் பார்த்தீங்கனாலும் ஈத் அப்போ நான் இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்தா தான் எனக்கு என்னவோ அந்த டைம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் மெஹந்தி பார்த்துட்டு இந்த மாதிரினா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் 10 to 15 minutes அங்கேயே உட்காந்துட்டு இருப்பேன், டீ குடிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு. அண்ட் தென் குளிச்சுட்டு வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் எந்து ஹனாது அப்புறம் என் ஹஸ்பண்டோடது எல்லாமே எடுத்து வச்சு ப்ரிப்பேர்டாக வச்சுருந்தேன். ஆனால் வெளிப்போட்டோன்னே டக்குன்னு போட்டுட்டு போயிடலான்னு. ஸோ ஃபஸ்ட்டு நானும் என் ஹஸ்பண்ட் எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். அண்ட் தென் லாஸ்ட்டாக தான் ஹனாவை எழுப்பணும். ஏன்னா அவளுக்கு ஃபஸ்ட் டே வேறு சொன்ன மாதிரி கோல்டு இருந்தது. ஸோ சீக்கிரமாக எழுப்பினா கத்த போகிறான்னு சொல்லிட்டு லேட்டாகவே எழுப்பணும். ஆனால் மாஷல்லா ரொம்ப பொறுமையாக கிளம்பி ஜாலியாக எழுந்துச்சி வந்துட்டான். அண்ட் இந்த வாட்டி ஹனாக்கு வந்து ட்ரெஸ்ஸுமே ஈத் ட்ரெஸ்ஸுமே ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருச்சு. இது வந்து நான் சென்னையில் புருஷவாக்கமில் எடுத்தேன். அங்கே வந்து லண்டன் ஸ்டோரில் எடுத்த ட்ரெஸ் இது. அண்ட் ஈவினிங் போட்ட ட்ரெஸ் வந்து அது பக்கத்துலேயே இருக்க லிபா ஷோரூமில் எடுத்தது. இது ரெண்டுமே ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருச்சு. அதனால் அவங்க அது குத்தாமல் அதெல்லாம் இருந்தது. அதனால் அவங்க ஜாலியாகவே போட்டுட்டாங்க. அண்ட் நாங்கள் வந்து தொழுகைக்கு வந்து ரெடியாகி கிளம்பிட்டோம். அங்கே வந்து 7:30 வந்து தொழுகை சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 7:30 தான் போனோம். ஏன்னா கிட்ஸ்னால் இருக்கிறதுனால ரெடி பண்ணி போக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அண்ட் வந்து தொழுகையில் எல்லாருமே அழுவாங்க அப்படின்னா நினச்சாங்க. பட் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி இருந்துட்டாங்க. நாங்கன்னா அதுலேயே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நாங்கள் தொழுதுட்டு எல்லாருக்கும் சலாம் கொடுத்துட்டு திரும்பியும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது அரௌண்ட் ஒரு 9 o'clock கிட்ட ஆகிடுச்சு. 8:45 9 o'clock ஆகிடுச்சு. வந்தோடனே சிக்கன் கிரேவி எல்லாமே நான் சொன்ன மாதிரி முதல் நாள் நைட்டே பண்ணிட்டேன். வந்து ஜஸ்ட்டு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேலன்ஸ் வேலை வந்து வெறும் ஜாலர் சுடுறது மட்டும்தான் இருந்தது. ஸோ அந்த வேலை மட்டும்தான் இருந்ததுனால ரொம்ப ஈஸியாகவே எல்லாமே எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுதான் நான் ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து போட்ட ட்ரெஸ். இது வந்து சூரத் கசானான்னு ஒரு ஷோரூம் வந்து இப்போ கொளத்தூர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் எடுத்தது. இந்த 2 ட்ரெஸ்ஸுமே நான் அங்கே தான் எடுத்தேன்.
நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராகவே இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸுமே. அண்ட் வந்து ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே எல்லா இடத்துலையுமே எங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் போய் சலாம் கொடுக்கறதுக்கு போயிட்டோம். அங்கே வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து சல்லுன்னு ஓடிடுச்சு. எல்லோரையும் பார்க்குறது, ட்ரெஸ்ஸை பார்க்குறது, சலாம் கொடுத்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் பேசிட்டு வர்றது எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் எனக்கு வந்து ஈதி வேறு வந்திருந்தது ஹனாக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு இது வந்து எங்கள் அண்ணன் பொண்ணு. அவங்க மாஷாஅல்லாஹ் ரொம்ப அழகாக படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இதுதான் என்னோடய வந்து ஈத் ட்ரெஸ். நான் சொன்னேன்ல உங்களுக்கு நான் முதல்லயே ஒரு வீடியோஸில் சொல்லியிருந்தேன் எனக்கு கோல்டன் கலர் மேலே ரொம்ப ஆசையாக இருக்குன்னு. அதே மாதிரி எனக்கு கோல்டன் கலரும் அமைஞ்சிருச்சு. ஸோ டக்குன்னு கோல்டன் கலர் எடுத்துட்டேன். இது வந்து ஹனாவோட செகண்ட் ட்ரெஸ். வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்துட்டோம். இது வந்து ஹனாவோட செகண்ட் ட்ரெஸ். இது வந்து லிபா ஷோரூமில் எடுத்தது பொஷாக்கத்தில். இதுவும் சூப்பராக இருந்தது. அண்டு பேசிட்டு விளையாண்டுட்டு அப்படியே அந்த டே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நைட் வந்து சடனாக பிளான் போட்டு காரைக்கால் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஒரு 2 காரில் வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே போயிருந்தோம். நாங்கள் போகும்போதே டைம் வந்து 12 o'clock. யாருமே இருக்க மாட்டோம்னு நினச்சிட்டு இருந்தோம். நிறைய பேர் அங்கே வந்து உட்காந்துருந்தாங்க. ஸோ அங்கே லேம்ப்லாம் வச்சு கொஞ்ச நேரம் நல்லா பேசிட்டு சிரிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்து நெக்ஸ்ட் டே ஃபஜர் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் எங்களோட ஈத் வந்து போச்சு. உங்களுக்கு ஈத் எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.